ஹாய் டியர்ஸ். ஹாய் டியர்ஸ். இன்னைக்கு ராதமலர் சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஆமாப்பா, நேற்றே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி ராதமலர் சீரிஸை கண்டினியூஷனாக கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் சீன் போயிட்டுருக்கு, அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஃப்ளாஷ்பேக் சீன் முடிஞ்சிச்சு. ஓகே, ராதமலர் சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டோரியை பார்த்துலாம். ஸ்டோரியை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு பேசுவோம். ஓகேவா டியர்ஸ்? ஓகே, ஸ்டோரியை பார்த்துருமா? நீ என்ன பண்ணு, நாளைக்கு காலையில் அந்த அத்தை வீட்டுக்கு போய் வாசலை கூட்டி பெருக்கி தண்ணி தெளிச்சு உனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான கோலத்தை போட்டு விட்டுட்டு வானே. சரி சித்தி, நாளைக்கு காலையில தானே நான் போறேன் சித்தி. ஒருவேளை உன் கோலம் அந்த அத்தைக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்க, சாயங்காலமும் போட சொல்லி கூப்பிடுவான். இதே மாதிரி காலையிலயும் சாயங்காலமும் வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துடுறியா சித்தி? தினமும் போயணுமா? தினமும் போகணும்னா அப்பா திட்டுவாங்களே, அப்பா கிட்ட நான் கேட்டு பார்க்கட்டுமா? அப்பா சரின்னு சொன்னா நான் போய் போடுறேன் சித்தி. ஓட்டி பிசாசன், நான் ஒரு கணக்கு போட்டோம், இது ஒரு கணக்கு பண்ணது பத்தியா? ராதா, உன்னை ஸ்கூலுக்கு போகாத சொன்னனே, அது சித்தி போகாத சொன்ன நினச்சிக்கிட்டியா? சித்தி இல்லைம்மா, உங்கள் அப்பா தான் உன்னை ஸ்கூலுக்குலாம் அனுப்ப வேணான்னு சொன்னார். ஏன்னா உன்னால் பல லட்சம் கடன் ஆயிடுச்சாமா. இன்னும்லாம் உன்னை ஸ்கூல் சேர்த்து படிக்க வச்சுலாம் அந்த கடன்லாம் இன்னும் அடைக்க முடியாமல் இருக்குல்ல, இன்னும் மேற்கொண்டு என்னால் அவளுக்காக கடன் வாங்க முடியாதுன்னு அப்பா கோவமாக சொல்லிட்டாருமா. அதனால தான் உன்னை நான் ஸ்கூலுக்கு போகாதேன்னு சொன்னேன். நீ கூட சித்தி கெட்டவன்னு நினச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் வேறு வழி இல்லைம்மா சித்திக்கு, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ நீ போய் இந்த மாதிரி கோலம் போட போறேன்னு சொன்னா அதுக்கு உங்கள் அப்பா உன்னை வேணாம் தான் சொல்லுவார். அப்புறம் உனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும்ல, கோலம் போடுறது வேற எதனா ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் அதுவும் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் நீ போய் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதானே. நீ பார்த்து காலையில் போ, நான் ஒரு 2 நாள் உன் கூட வரேன். காலையில் போய் வாசலாம் கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுரு, அதே போல் சாயங்காலமும் கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுரு. இப்படியா நீ தினமும் போட்டுட்டே என்னன்னு வச்சுக்க, உனக்கு இன்னும் நிறைய கோலம் போடணும்னு ஆசை வரும், இன்னும் மாடலாக போடணும்னு ஆசை வரும். அப்புறம் நீ ஒரு பெரிய ஆள் ஆயிடுவல. அப்போ சித்தி உன்னை நான் வெளியூருக்குலாம் கூட்டிகிட்டு போய் போட வைக்கிறேன், சரியா? அப்படியா சித்தி? சித்தி அப்படியே நான் போய் போட்டா நான் ஒரு பெரிய ஆள் ஆயிடுவேன் சித்தி? ஆமாம், ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவேன். கோலம் போட்டு பெரிய ஆள் ஆயிட்டேன்னு உனக்கு கவர்மெண்ட்டே வந்து அவார்டு கொடுக்கும். அப்படின்னா பாத்துக்கியே. சித்தி அப்பனா சரி சித்தி, நான் போறேன் சித்தி, அப்பா கிட்ட சொல்லல. வெரி குட், ரொம்ப நல்ல பொண்ணு, இதே மாதிரி இருக்கணும், சரியா? இது உங்க அப்பா கிட்ட மூச்சே விடக்கூடாது, புரியுதா? சொல்ல மாட்டேன் சித்தி, சொல்லவே மாட்டேன். அப்பாடா, முறை வாசலுக்கு அப்படி இப்படின்னு ஒரு 2000 ரூபா பேசி வச்சிருக்கேன். இது போய் பண்ணிட்டு வந்தா மாசம் 2000 கிடைக்கும். எதுக்கு சும்மா விடுவானே, இதால லட்சக்கணக்கில் கடன் ஆயிருக்கேன். அந்த கடனெல்லாம் இதை வச்சு தானே நான் அடைக்க முடியும். இப்படிதான் இதை வச்சு அடைக்கணும். இதை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு ஆளாக்கணுமா? என் தொலையில் தான் என்ன எவ்வளோ ஒருத்தி பெத்து போட்டு போனதை நான் படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு. அம்மாடியும் இவ பொம்பளை ஜென்மமே கிடையாது. அந்த குழந்தைய 82 வயசு வந்து வேலைக்கு அனுப்பியிருக்கான். அத்தாடி, வீட்டில் ஒரு ஆம்பளை என்ன கேடுக்கிருக்கான்னு தெரியல. அது சரி, இவன் முந்தானி பிடிச்சி அலைஞ்சான், அவன் எங்கேருந்து தெளிவா இருப்பான். இப்படி தானே இருக்கணும். என்னக்கா, நான் சொன்னதெல்லாம் கேட்டு உங்களுக்கு மலப்பா இருக்குமே? ஆமாம் சுஜா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுற்றுது. ஆமாம் சுஜா, எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் உன் வீட்டுக்காரன் கண்ணில் எதுவுமே படாமல் எப்படி நீ சமாளிச்சேன்? கடைசி வரைக்கும் அந்த ராதா அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? சரி, அவ சொல்லவே இல்லைனாலும் இவரை எனக்காவது ஒரு நாள் பார்த்துருக்கணும்ல. இவருக்கு சந்தேகம்னு ஒன்று வரவே இல்லையா? சந்தேகமா? யாருக்கா? அவருக்கா? அவருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுன்னு தானே அவர்கிட்ட இருந்து இவளை மொத்தமாக பிரிச்சிடணும்னு ஒரு பெரிய பிளான் பண்ண. அந்த பிளானும் நல்லபடியாக நடந்தது. இதோட என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு இவளை மொத்தமாக ஒரேடியாக மோதிக்கிட்டாரு. அன்னைக்கு ஒதுக்குனவர் தான் இன்னி வரைக்கும் இவன் மூஞ்சில கூட முழிக்கிறது இல்லையே. கடைசியாக கல்யாணத்துக்கு வந்தாருப்பாரு, அதுதான்க்கா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுக்கா, மனுஷனுக்கு அவன் மேலே கொஞ்சம் பாசம் இன்னமும் ஒட்டிக்கிட்டு தான்க்கா இருக்கேன். அது சரி, கொஞ்சம் பாசத்துக்கு இவ்வளோ ரொம்ப வருத்தப்படுறா போல இருக்கேன். ஆமாம், அப்படி என்ன சுஜா பண்ண? அப்பாவையும் பொண்ணையும் மொத்தமாக பிரிக்கிறதுக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, இவர் ஒரு நாள் அர்ஜென்ட்டாக ஒரு லேபர் மீட்டிங் இருக்கேன், அதுக்கு நான் சீக்கிரம் போகணும், இந்த மீட்டிங்கில் தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்குன்னு சொன்னார். அவர் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஏதோ ஒரு சம்பளம் சம்மந்தப்பட்டதோ வேலை சம்மந்தப்பட்டதமா இருக்கும்னுட்டு. அப்போ தான் முடிவு பண்ணேன்,
இதுல மனுஷனை நோக்கடிச்சாதான் இதோட அவ பக்கம் திரும்பவே மாட்டாருன்னு. அதனால்தான் அன்னைக்கு ஒரு பிளான பண்ண. ராதா, ஏ ராதா, ராதா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா வெளியில. வா வா சீக்கிரம் வா. என் நேரமும் உள்ளேயே பூந்துட்டு கிடப்ப. இவளுக்கு எப்பவுமே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கூட இவளை அப்படி உட்கார விட்டக்கூடாது. நான் அப்படி உட்கார விட்டுட்டேன் இவ சோம்பேறி ஆயிடுவா. அப்புறம் நான் இவளுக்கு வெளிச்சு கொட்டுற மாதிரி இருக்கும். வந்தியா? ஆளையும் சைஸையும் பாரு. சோறு போடாத போதே இந்த சைஸ்ல இருக்காளே, இன்னும் சோறு போட்டு வளர்த்தா எந்த சைஸ்ல இருப்பேன்? ஏய் ஆமா, உனக்கு நான் சோறு அளவு தானே போட்டுட்டு இருக்கேன். என்ன உன் பாவாடை சட்டெல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு? சித்தி அது ஒண்ணு இல்ல சித்தி, ஒரு அத்தை வீட்ல பாத்திரம் தைக்க சொன்னீங்கல்ல, அந்த அத்தை வீட்லயே மதியம் எனக்கு தினமும் சோறு போட்டுறாங்க சித்தி. நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். போதுன்னு சொன்னாலும் அந்த அத்தை கேட்கவே இல்லை. அந்த அத்தை வீட்ல பொண்ணு பிள்ளையும் இல்லையாமா. அதனால அந்த அத்தை என்ன நல்லா பாத்துக்கிறாங்க சித்தி. அதனாலதான் எனக்கு போதுன்னு சொன்னாலும் கேட்காம நிறைய சாப்பாடு போட்டுறாங்க. போதா குறைக்கு சாக்லேட் கேக்கு அது இதுன்னு நிறைய கொடுத்தாங்க சித்தி. நான் கூட அன்னைக்கு சிந்துக்கு தேஜாக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது சரி, வேலைக்கான அப்புறம் வீட்டுலலாம் போய் தின்னுக்கிட்டு இருக்கியும். இங்க பாரு, இப்படியா நீ தின்னுட்டேன்னு வச்சுக்கோ, சம்பளத்துல பிடிச்சிட்டாங்க உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்க. ஒழுங்கு மாதிரியா பாத்திரம் தேய்க்க போனா பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சிட்டு வா. அதை விட்டுட்டு அவங்க சோறு கொடுத்தாங்க தின்னு, அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க தின்னுன்ட்டு சம்பளம் கம்பளம் எனக்கு ₹1 குறையட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. நான் அப்போ அந்த அத்தைக்கிட்ட கேட்டேன், அத்தை எனக்கு சோறு போட்டா நீங்க காசு பிடிச்சிப்பீங்களான்னு கேட்டேன். சேச்சா அப்படிலாம் இல்லடா கண்ணு, நான் உனக்கு சோறு போடுறது வேற, உனக்கு காசு கொடுக்கறது வேற, அது வேற இது வேற, நீ சாப்பிட கண்ணேன்னு அந்த அத்தை சொன்னாங்க சித்தி. அதுக்கப்புறம் தான் சித்தி சாப்பிடவே ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, அது வரைக்கும் இதெல்லாம் நல்லா வியாபாரமா கேட்டிருக்கேன். சரி சரி, அம்மா உள்ள கொஞ்சம் வேலைலாம் சொன்னே, அதெல்லாம் செஞ்சுட்டியா? செஞ்சுட்டேன் சித்தி, துணி மட்டும் மடிச்சிட்டே இருந்தேனா, அதான் அப்ப நீங்க கூப்பிட்டீங்க ஓடி வந்துட்டேன் சித்தி. சொல்லுங்க சித்தி, என்ன சித்தி பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல ராதா, இப்போ உங்க அப்பா அர்ஜென்ட்டா வேலைக்கு போகணுமாமா. அவர் வேலைக்கு போகும்போது நீ என்ன பண்றியா, ஒரு சம்பள தண்ணி கொண்டு வந்து உங்க அப்பா கிட்ட கொடு, சரியா? தண்ணியா? ஆனா அப்பா கேட்கலையே சித்தி. இது ஒண்ணு இல்லம்மா, உங்க அப்பா என்கிட்ட கேட்டாரா, சித்திக்கு ஒரே கால் வலி, அதை உள்ள போய் கொண்டு வர முடியல. நீ என்ன பண்ணு, நீ போய் கொண்டு வா. கொண்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வருவாரு. வந்ததும் முன்னாடி போய் நின்னு கொடுக்கணும், கொடுத்துறியா? அப்படியா சித்தி? சரி சித்தி, நான் தண்ணி கொடுக்குறேன் சித்தி, இந்த போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போ எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. இப்ப பாருங்க சித்தி. போ போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து உங்க அப்பா முன்னாடி நீட்டிக்கிட்டேனே இல்லை. இன்னைக்கு நடக்க போறத அப்புறம் தான் நீ பார்க்க போற. இன்னையோட உனக்கும் உங்க அப்பனுக்கும் உள்ள அந்த பாசம் கொஞ்சம் மிஞ்சம் ஊட்டிக்கிட்டு இருக்க பத்தி, அந்த பாசம் அது மொத்தமா அறுத்து எரிஞ்சிருவேன். சித்தி தண்ணி கொண்டு வந்துட்டேன் சித்தி. கொண்டு வந்துட்டியா? சரி, நான் சொல்லும் போது உங்க அப்பா முன்னாடி போய் நின்னு கொடு. சரிங்க சித்தி. சுஜா எங்கம்மா இருக்க? நான் ஃபேக்டரி கிளம்புறமா, நேரம் ஆகுது, வாமா. இதுதான் சரியான சமயம். பாத்தியா உங்க அப்பா என்ன கூப்பிடாரு பாத்தியா? இப்ப போய் உங்க அப்பா கிட்ட இந்த தண்ணி சம்பு கொண்டு போய் கொடு, சரியா? போ முன்னாடி போய் கொடு. சித்தி நீங்க வரலையா? நீ முதல்ல போய் கொடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன்னு. போ. சரிங்க சித்தி. போ சீக்கிரம் போ. இந்த பாருங்க சித்தி. இந்தாங்கப்பா தண்ணி, இந்தாங்கப்பா. நீயா? நான் இப்ப தண்ணி கேட்டேன், இப்ப எதுக்கு தண்ணி எடுத்து நீட்டிட்டு நிக்கிறேன்? அப்பா நீங்க தான் தண்ணி கேட்டீங்களே. என்ன மறுபடியும் போய் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூல்ல சேர்த்தா படிக்க மாட்டேன்னு வீட்டுல வந்து உட்காந்துருக்க வேண்டியது, படிக்கவும் போக மாட்டேங்கிற, வீட்லயும் ஒரு வேலை செய்யறது இல்ல. எப்ப பாரு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டேன், இப்ப போய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு மட்டும் தான் வருது. ஆமா, என்கிட்ட இப்படி சொல்லு, உங்க சித்தி கிட்ட நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு ஆட்டம் பிடி. அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டோம், ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துருக்காமே. உன்னால எனக்கு இந்த தெருவுல ஸ்கூல்லன்னு எல்லா இடத்துலயும் அசிங்கமா அவமானம் தான் மிச்சம். உன்னை பெற்றதுக்கு சே, நான் இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. பா தண்ணி வேணா ஒரு இதுவும் வேணாம், கொண்டு போ. சும்மா போய் மேல போய் பேசிட்டு இருக்காத. உனக்கு எங்க இருந்தா இந்த போய் வந்தது? உங்க அம்மா ஒரு நாளும் பொய்யா பேச மாட்டோம், ஆனா உனக்கு உடம்பு முழுக்க பொய் மட்டும்தான். சுஜா சொல்லும் போது கூட நான் ஆரம்பத்துல நம்பல, ஆனா அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கு பத்தியா, அப்பதான் தெரிஞ்சது உடம்பு முழுக்க பொய் தான். சே, நீ பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு. போ உள்ள போ. என்ன உங்க சித்தி உன்னை சித்தி குடும்பப்படுத்தலாம் சொல்ல போறியா? அவ மேலாம் அவமானமா பாலி போடாத. அவ்வளவு மாதிரிலாம் ஒருத்தி உனக்கு கிடைக்கும், நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன்ன மாதிரி ராட்சசியை கட்டிக்கிட்டு தான் அவ பாவம் படாத பாடு பாடிட்டு இருக்கான்.
எல்லாம் எனக்காக தான் பொறுத்து போறாளே. சும்மா எப்ப பாரு அவ மேல ஏதாவது ஒரு பழிய சொல்லி போய் சொல்லிட்டு தெரியாத. இங்க பாரு, அம்மா துண்டு இருக்கும்போது வாயை திறந்து எவ்வளவு போய் சே உன்னை நான் தான் பெத்தனான்னு எனக்கு இப்போ சந்தேகமா இருக்கு. போ. அப்பா அம்மா மேல சத்தியமா நான் போய் என்ன சொல்லலப்பா. ஆய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தேவி மேல சத்தியம் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, அவ மேல சத்தியம் பண்றான் அப்படி இப்படின்னு அவளை இடையில இழுத்தான் உன்னை கொண்டு புதைச்சிடும் பாத்துக்க. போ, வீணா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. சே உன்கிட்ட நின்று கத்துறதுக்கு நான் போய் தொலைலாம். உன்னை வேற பார்த்துட்டு போறேன். இன்னும் எனக்கு என்னென்னலாம் கேடு வந்து தொலைய போதுன்னு தெரியல. நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தாலே பெரிய விஷயம். என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன சுஜா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நான் தான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது இவன் முன்னாடி வரக்கூடாதுன்னு. இவன் முன்னாடி வந்துதான் எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் வேலைக்கு போலான்னு கிளம்புனா வண்டி பஞ்சர் ஆயிருக்கு. இவளை பார்த்துட்டு போனா அந்த வண்டியே சரியா இல்ல. இவன் மூஞ்சில முடிச்சிட்டு போனா வண்டி கூட கார் பண்ணுது எனக்கு. அது மட்டுமா இவன் முகத்துல முடிச்சிட்டு போனா அன்னைக்கு நானும் எனக்கு சரியா இருக்க மாட்டேங்குது. என்ன சுஜா, நீ தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சேன். இப்ப நீ இவ்வளவு முன்னாடி அனுப்பி விட்டுருக்க. இல்லங்க, நான் ஒண்ணு அனுப்பலங்க. அவ்வளவுதான் வந்து நிக்கிறான். ஏய் ராதா, ராதா, நீக்கு எத்தனை தடவை சொல்றது? இப்ப எதுக்கு அவர் முன்னாடி போய் நிக்கிற? பாரு, அவர் எவ்வளவு டென்ஷனா என்ன கத்திட்டு இருக்காருன்னு. இப்ப எதுக்கு அவர் முன்னாடி போய் நின்ன? சித்தி, நீங்க தானே சித்தி அப்பாக்கு தண்ணி கொடுக்க சொன்னீங்க. யாரு? நான் கொண்டு போய் உங்க அப்பாக்கு தண்ணியை கொடுன்னு சொன்னேன். உன்னை கொடுக்க சொல்லிட்டு நான் எதுக்கு குத்துக்களுக்கு மாதிரி நிக்கணும்? நான் நல்லா தானே இருக்கேன், நான் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். அப்பா வாயை திறந்தாலே பொய்யதான். இப்படிதான் உனக்கு இவ்வளவு போய் பேச வருதுன்னு தெரியல. இந்த சின்ன வயசுல எவ்வளவு போய் பேசிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இவ ஏன் தான் இவ்வளவு போய் பேசுறானே தெரியலங்க. இன்னும் பண்ணி தொலையும் எல்லாம் என் தலை எழுத்து. என் மாமியார் கல்வி சாகாம இருந்திருந்தா அது தலையிலே கட்டி விட்டுட்டு நானும் அதை நிம்மதியா இருந்திருப்பேன். கூட்டிட்டு வந்த நாள் வந்து எனக்கு 7:30 மட்டும் தான். ஏன் புருஷனுக்கு தண்ணி எதுவுமே கொடுக்க எனக்கு தெரியாதா? உன்கிட்ட தான் சொல்லணுமா என்ன? ஏறாதான் இப்படி இருக்கேன். எதுக்கு இப்படி உடம்பு முழுக்க பொய்யா பேசிட்டு தெரியலன்னு தெரியல. சே, எனக்கே கஷ்டமா இருக்கு. அக்கம் பக்கத்துலயும் ஏன் உன் பொண்ணு இப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலான்னு என்கிட்ட கேட்கும்போது ரொம்ப அவமானமா இருக்கு எனக்கு. சரி விடு சுஜா, நானே நிறைய திட்டேன். அதுவே கஷ்டமா தான் இருக்கும். உள்ள போய் சொல்லாத. உள்ள போய் வீட்டு வேலையாவது பார்க்க சொல்லு. சும்மா லேசா வீட்டை கிட்ட பெருக்கி துடைக்க சொல்லு. இங்க பாரு, பெருசா எதுவும் வேலை சொல்லாத. வீட்டை மட்டும் சும்மா பெருக்க சொல்லு. ஏன்னா ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிறான், படிப்பும் மண்டியில் ஏற மாட்டேங்குது. இப்படியே போயிட்டா வளர்ந்தா சரியா வராது. சும்மா வீட்டு வேலையாவது கொஞ்சம் சொல்லிக் கொடு, அதையாவது கற்றுக்கிட்டோம். அது கற்றுக்கிட்டா நாளை பிள்ளை கல்யாணம் காட்சின்னு பண்ணா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்ப கூட இந்த மனுஷனுக்கு இன்னும் பாசம் விட்டு போனீங்க. இன்னையோட இந்த மொத்த பாசத்தையும் விட்டுட்டு போயிடணும். அப்படிதானே ஒரு பிளான் பண்ணிருக்கேன். சரிங்க, சரி நீங்க கிளம்புங்க. ஏதோ முக்கியமான மீட்டிங்க்கு போகணும்னு சொன்னீங்களா, போயிட்டு வாங்குங்க. ஆமாமா, ரொம்ப முக்கியமான மீட்டிங் தான் இன்னைக்கு. அந்த மீட்டிங்ல எங்களுக்கு சம்பளத்தை பத்தி பேசுற நாள். நான் முதல்ல போயிட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்னங்க சம்பளத்தை பத்தி பேசணும்னு சொல்றீங்க? இவ வேற குறுக்க வந்து நிக்கிறாளே. ஏங்க எல்லாம் நல்லதா தானே முடியும். எதுவும் 7:30 போய் முடிஞ்சிடாதே. சேச்சா, எல்லா சமயமும் அப்படியே ஆகும்னு சொல்ல முடியாதுல. அப்படிலாம் ஆகாது. நீ அப்படிலாம் நினைக்கிற. சரி ஓ ராதா, அப்பா காலைல சாப்பாடு சாப்பிட்டியா? அது வந்துப்பா. ஏங்க அதெல்லாம் நான் ஊட்டி விட்டுட்டேங்க. அதெல்லாம் ஊட்டி விடாம இருப்பேனா? சிந்து தேஜாவுக்கு கொடுக்குறேனோ இல்லையோ, இவளுக்கு தாங்க முதல்ல கொடுக்குறேன். கேட்டு பாருங்க நான் ஊட்டி விட்டேனா இல்லையான்னு. ராதா, சித்தி ஊட்டி விட்டேனா நம்ம? ஆமாப்பா, சித்தி ஊட்டி விட்டாங்கப்பா. அது என்ன ஊட்டி விட்டுற பழக்கம்? நீ பெரிய பொண்ணு ஆயிட்டல. இவ்வளவு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் உனக்கு சித்தி தான் ஊட்டி விடணுமா? சிந்து தேஜா பார்த்தல அவங்களா எடுத்து சாப்பிடல. அது என்ன உனக்கு ஊட்டி விடுற பழக்கம்? இனிமே சித்தி ஊட்டி விட சொல்லி கேட்க கூடாது. நீ அதான் அள்ளி சாப்பிடணும், புரியுதா? சரிப்பா. சரி, அப்பா வரும்போது உனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சிந்துக்கு தேஜாக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். நீங்க 3 பேரும் ஒண்ணா வச்சு சாப்பிடணும். அடிச்சுக்க கூடாது, புரியுதா? ஆமாங்க, இவன் உங்க முன்னாடி தான் நல்ல பொண்ணு மாதிரி பேசுவான். ஒரு பொருளை சிந்துக்கோ தேஜாக்கோ கொடுக்கறதே இல்ல, தெரியுமா? என்ன ராதா, உன் மேல எப்பவுமே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. இனிமே இப்பெல்லாம் இருக்க கூடாது, புரியுதா? சரி, அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். சுஜா, நான் கிளம்புறேன்னா? எனக்கு ஏதோ மனசே சரியில்லாத மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் உள்ள வந்து உட்காந்துட்டு போங்களேன். எனக்கு ஏதோ பயமா இருக்குங்க. சுஜா, என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லங்க, இவ வேற குறுக்க வந்து நின்னு இருக்காளா? எனக்கு அதுவே மனசு கொஞ்சம் படபடன்னு இருக்குங்க. ஏங்க எனக்காக கொஞ்ச நேரம் உள்ள வந்துட்டு போங்களேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சுஜா. நம்ம எப்பவுமே அப்படியே நினைச்சிட்டு இருக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராதா, நீ எதுக்கு நின்று பார்த்துட்டு இருக்க? போ, உள்ள போ. ஒருவேளை நீங்க என்ன பார்த்துட்டு போறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா சித்தி சொல்ற மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்துட்டு உட்கார்ந்துட்டு போங்கப்பா. சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை ராதா. அதெல்லாம் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. சுஜா, இதுக்கு தான் இவன் முன்னாடி தான் பேச வேணாம்னு சொன்னேன். பாரு, அவன் மனசுல எப்படி ஆழமா பதிஞ்சிருக்கேன்னு. இப்படிலாம் இனிமே முன்னாடி பேசாத, சரியா? ராதா, அப்படிலாம் எதுவும் இல்லை.
அப்ப ஏதோ கோவத்துல திட்டிட்டேன். நீ போய் உள்ள படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. அப்ப வேலைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். சரியா? நான் கிளம்புறேன் சுஜா, கிளம்புறேன். சரிங்க. ஏங்க பார்த்து போயிட்டு வாங்க, பத்திரமா வாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. இல்லை ஒன்றும் இல்லை சுஜா, வந்துடுவேன். சுஜா, என்ன சுஜா, அன்னைக்கு உங்க வீட்டுக்கார போனாரு, வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டாருல? அது சரி, பத்திரமா தானே வந்திருப்பாரு. ஏன்னா இந்த ராசி கட்ட கதையை நீ கட்டி விட்டது தானே, அதுல எதுவும் ஆயிருக்காது, அப்படிதானே? எதுவும் ஆகலையா அக்கா? அன்னைக்கு தாக்கா கிளைமேக்ஸ். நான் சொல்லலாம், அப்பனையும் பொண்ணையும் பிரிக்கிறதுக்கு பெரிய திட்டமே போட்டிருக்கேன்னு. அதுக்கான கிளைமேக்ஸ் அன்னைக்கு தான்க்கா. என்னடி சொல்றேன்? ஆமாக்கா, அன்னைக்கு ஃபேக்டரிக்கு போன மனுஷன் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தாரு தெரியுமா? எப்படி? குத்து உயிரும் கோல உயிரமா வந்து சேர்ந்தாரு. என்னடி சுஜா சொல்றேன்? என்ன இந்த மனுஷன் ஆளை காணோம்? இன்னும் ஆயிருக்கணுமே. என்ன இன்னும் ஆகலாம்? பாப்போம், எனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்ல. நான் போட்ட திட்டம் நடந்துருச்சா இல்லையான்னு. இன்னையோட அப்பா பொண்ணுங்கிற பாசத்துக்கு நான் ஒரு முடிவை கட்டணும், கட்டியும் ஆகணும். சுஜா சுஜா, அடே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் குரல்ல ஒரு தடுமாற்றம் தெரியுதே. அப்போ நான் நினைச்சது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏனுங்க, இந்தாங்க வரேங்க, வரேன். நம்ம மட்டும் போகக்கூடாது. இந்த மனுஷனை இன்னும் கோவப்படுத்தணும்னா அதுக்கு அந்த குட்டி சாத்தானையும் வர வைக்கணும். வர வைக்க ராதா, ராதா வரும்போது சித்திக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ரொம்ப மயக்கமா இருக்க மாதிரி இருக்கு, சீக்கிரம் கொண்டு வா. வா 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 குட்டி சாத்தம். இன்னியோட உனக்கு அப்பாங்கிற வரவ நான் தெரிகிறேன். இனி உனக்கு யாருமே இல்லை. இது வரைக்கும் உன் பாட்டி உன்னை வளர்த்துட்டு இருந்தான். ஏற்கனவே உன் அம்மா கறி போய் சேர்ந்துட்டான். இப்போ பாட்டியும் போய் சேர்ந்தாச்சு. இப்போ அப்பா அப்பான்னு உறவாடிக்கிட்ட நிற்கிறேன். அந்த உறவை இன்னியோட அறுத்து எறிகிறேன். நீ இன்னிலேருந்து அனாத கழுதடி. உன்னை அடிச்சு போட்டாலும் ஏன்னு கேட்க ஆள் இல்லாமல் இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். எவ்வளோ பெத்து போட்டு போவா, இவளை நான் தூக்கி வளர்க்கணுமோ? போதா குறைக்கு இவளால் எனக்கு எக்கச்சக்க கடன். இதில் இவளை நான் தூக்கி வளர்க்கணுமாமா, வளர்க்கணும். இந்த மனுஷன் என்கிட்ட என்னென்னலாம் சொல்கிறாரு. இனிமே இந்த மனுஷன் வாயால் அது எக்கேடு போட்டு கெட்டு போனால் எனக்கு என்னன்னு சொல்ல வைக்கணும். இன்னைக்கு வச்சிருவேன். சரி சரி, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் அந்த மனுஷன் என் மேலே கோவப்பட்டுருவாரு. அந்த மனுஷனுக்கு என் மேலேயும் என் பொண்ணுங்க மேலேயும் தான் பாசம் இருக்கணும். இந்த குட்டிச்சாத்தா மேலே பாசங்கிற ஒன்று இருக்கவே கூடாது. அது இனி நான் வர வைக்கவும் விட மாட்டேன். ஏங்க ஏங்க எங்கங்க இருக்கீங்க? இந்த வரேங்க. சுஜா சுஜா, என்னங்க என்னங்க இது? இப்படி குத்து உயிரும் கொலை உயிரமா வந்து நிற்கிறீங்க. என்னங்க இதெல்லாம்? என்னங்க இதெல்லாம்? என்னங்க நடக்குது? இப்படி எங்க நீங்க வீட்டுக்கு வருவீங்க? நான் போகும்போது நினைச்சேன், நான் சொன்னல என் மனசுக்கு என்னமோ தப்பா படுதுன்னு. நீங்க சொல் பேச்சு கேட்டீங்களா? போகும்போதே போகாதீங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்கவே இல்லைல்ல? ஆமா சுஜா, உன் மனசுக்கு எல்லாமே பட்டிருக்கேன். ஆனா நான் தான் உன் பேச்ச மீறி போயிட்டேன். எனக்கு என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் எதுவும் ஆகாது. இந்த ராசி அது இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுன்னு உன் பேச்ச மீறி போன பத்தியா? அதான் எனக்கு கிடைச்ச தண்டனை. பக்கத்துல வந்து தொலைஞ்சிடாத. இவ்வளவுக்கு காரணம் நீதான். என் புருஷனுக்கு குத்து உயிரும் கொலை உயிரமா வந்து நிக்கிறாருன்னா அவ்வளவுக்கு காரணம் நீ மட்டும்தான். இங்க பாரு, இனிமே என் புருஷன் பக்கத்துல வந்து வச்சிடாத. என் புருஷன் பக்கத்துல மட்டும் இல்ல, என் பக்கத்துல வந்துடாத. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எதுவுமே பண்ணலையா? சீ, உன் மூஞ்சில முடிச்சாலே எங்களுக்கு ஏதாவது வந்துடுமோன்னு பயமா இருக்கு. அம்மம்மா, உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, என்ன மாதிரி ராசி உள்ளவ நீனு? நான் நினைச்சேன் உன் முகத்துல முடிச்சிட்டு போறாரு இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோன்னு நான் பயந்த மாதிரி பாத்தியா? என் புருஷன் இன்னைக்கு குத்துயிரும் கொலையுமா நிக்கிறாரு. இல்ல, இவ்வளவுக்கு காரணம் நீ தானே. உன் ராசி தான், உன் ராசி கட்டணும். இதுவால இன்னைக்கு என் புருஷனோட நிலைமை பாத்தியா? நான் சொல்ல இவர் கேட்கல. இவர் கேட்காம போனதுனால இப்ப எப்படி வந்து நிக்கிறாரு பாத்தியா? சித்தி, எதுவுமே பண்ணல சித்தி. அப்பா பாருப்பா சித்தி எப்படி பேசுறாங்கன்னு. வாயை மூடு. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ உண்மையாவே ராசி கட்டவதான். நீ இன்னும் என்ன பண்ணணும்? பிறக்கும் போது என் பொண்டாட்டி மூடிங்கிட்டு வந்த. சரி, அது விதி.
அவ விதி முடிஞ்சு போச்சு, அதனால போய் சேர்ந்துட்டான்னு நானும் என் மனசை தேத்திக்கிட்டேன். உன்னை கூட்டிட்டு வந்து என் கூடவே வச்சுக்கணும்னு நானும் என் மனசை மாத்திக்கிட்டேன். என்ன விட்டா உனக்கு யார் இருக்கான்னு உன்னை கூட்டிட்டு வந்த பத்தியா? வந்த இடத்துல நீ எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு கேடாத வந்து நிக்கிற. சீ, அப்பா இனி நான் அந்த மாதிரி கூப்பிடாத. நீ அந்த மாதிரி கூப்பிடறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஐயோ, இப்ப சொன்ன மாதிரி உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. வந்த நாள்ல இருந்து உன்னால எனக்கு வேலை போச்சு, அடி மேல அடி. இதோ இப்போ நான் உயிருக்கு போராடிட்டு வந்து நிக்கிறேன். இவ சொல்லும் போது கூட நான் இவ பேச்ச நம்பல. ஏதோ இவ என்னமோ அவளே கதை கட்டி சொல்லிடலாம்னு அவ மேல இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் சந்தேகப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதானே எனக்கு எல்லாமே புரியுது. உண்மையாவே நீ ராசி கட்ட ஜென்மம். நீ வந்த நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிய முழுங்கின என்ன பெரிய கடன்ல தள்ளன. இப்போ நல்லா இருக்க என்னையும் அடிச்சு வாயில போட்டுக்கலான்னு பாக்குறேன். அப்படிதானே? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா ஒண்ணுமே புரியாது எனக்கு. ஒண்ணுமே புரியாதவளா நீனு? எல்லாம் தெரிஞ்சவதான். ஸ்கூலுக்கு போய் படிமானா? ஆஹா, எனக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போக பிடிக்காது, நான் இங்க தான் இருப்பேன். என்ன கேட்கறதுக்கு நீ யாருன்னு என்ன பார்த்து கேள்வி கேட்டவதானே நீனு? நான் எதுவுமே பேசலன்னு உங்களுக்கு தெரியும்ல சித்தி. அப்பா கிட்ட சொல்லுங்க சித்தி. அப்பா என் மேல கோவப்படுறாங்க. அப்பா தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்கப்பா. நான் எதுவுமே பண்ணலப்பா. மூடுன்னு சொன்னேன். இங்க பாரு, இனிமே நீ நான் அப்பான்னு கூப்பிடவே கூடாது. அது மட்டும் இல்ல, இதுதான் கடைசி. இனி நீ என் முகத்துல முழிக்கவே கூடாது. நான் வந்தாலும் நீ என் முகத்துல முழிக்க கூடாது. தயவு செஞ்சு முழிச்சிடாத. உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு கிடக்கும் ஒன்னு ஆயிடுமோன்னு. என்ன நம்பி என் பொண்டாட்டி பொண்ணுங்கன்னு 3 ஜீவன் இருக்கு. அவங்கள நான் நல்லபடியா கரை சேர்க்கணும். இனிமே என் கண்ணு முன்னாடி வந்து நின்றாத. உன்னாலதான் என் பொண்டாட்டி போனோம். இப்போ என் பொண்டாட்டி என் பொண்ணுங்கன்னு அவங்களும் இழக்க விரும்பலாம். ஒழுங்கு மாதிரி என் முகத்துல முடிச்சிடாத. இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா இருந்துரு. உன்னால எனக்கும் என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. இப்பவே உன்னை வெளியில தள்ளிடுவேன். உன்னை பொட்ட புள்ளியா போயிட்டேன்னுதான் அமைதியா பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். இப்ப சொல்றதான், இனி நீ என் முகத்திலே முழிக்க கூடாது, என் அப்பான்னு கூப்பிடக்கூடாது, என் முன்னாடி வந்து நிக்க கூடாது. புரியுதா? என்னது நீ என் குடும்பமா? என் தேவி போன அன்னைக்கு நீ போய் சேர்ந்தா நிம்மதியா தலையை மூழ்கிட்டு இருக்கோம். இங்க உயிரோட இருந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கேன்? இப்ப ஒன்னு தேவியோட போய் சேர்ந்துரு, இல்ல இந்த வீட்டுல ஒரு மூலையில போய் இருந்துரு. என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து நின்றாத. அது மட்டும் இல்ல, இனிமே என் அப்பான்னு மட்டும் கூப்பிடாத. இனி நீ கூப்பிட்டான் நானும் என் கையால உனக்கு கொண்டுடுவேன். பாத்துக்க. பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நானே தவமிருந்தேனே நீ நடந்தால் கூடவே நான் வருவேன் நிழலை போலே அம்மா அம்மா எனும் வாழ்வீரே நானும். தொப்புள் கோடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது என்ன நெஞ்சு தாங்குறது? சின்ன பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே என்ன என்ன ஆசை உண்டோ? உள்ளம் தன்னை மூடி வைத்த தெய்வம் வந்தா சொல்லும் இங்கே. இங்க பாரு, இன்னொரு தடவை நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டு என் முகத்துல முடிச்சு வச்சிடாத. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை பார்க்க இங்க யாரும் கிடையாது. இல்ல அப்படிதான் முடிப்பேன். நீ செத்து ஒளிடான்னு சொல்றியா? வந்து மொழி, என் அப்பான்னு கூப்பிட்டு தோல. சரிதான் சுஜா, வா உள்ள போவோம். இதுக்கு மேலே இங்க இருந்த என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. போலாம் உள்ள. சரிங்க, நீங்க உள்ள போங்க. நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கணும்ல. உடம்பெல்லாம் பாருங்க எப்படி காயமா இருக்கு. ஐயோ, உடம்புலாம் அங்கங்க ரத்தமா இருக்கு. நீங்க உள்ள போங்க, நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரமா. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கான்? அதான் உங்க அப்பா. இல்ல என் புருஷன். அவர் வாயாலே சொல்லிட்டாருல, இனிமே அவரை அப்பான்னு கூப்பிடுறது, முன்னாடி வந்து நிக்கிறது
இதெல்லாம் நீ வச்சுக்க கூடாது, புரியுதா? போ, போய் வீட்டில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் பாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 வீடு பார்த்து விடுறேன். போய் அங்கேயும் பாத்திரம் தொலைக்கிட்டு வா, புரியுதா? ஏன்னா நீ நாள் முழுக்க வீட்டில் இருந்த இந்த ஆள் முகத்தில் முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தேவையில்லாம என் புருஷனோட கோவத்துக்கு ஆளாகாத. அவர் வேறு ஏற்கனவே அடிபட்டு வந்திருக்காரு. அவர் இன்னும் கோவப்படுத்தி பாத்துறாத. நீங்க சொன்ன மாதிரி நான் நாளைக்கு போறேன் சித்தி. எங்க போய் செய்யணும் சொல்லுங்க சித்தி, நான் போய் செய்யறேன். நான் இங்க இருந்தா அப்ப கோவப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். புரிஞ்சா சரிதான். இப்ப போய் நம்ம வீட்டுல இருக்க வேலையை பாரு, போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிந்துவும் தேஜா வந்துருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சு தரணும். போய் கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சு விடு. நான் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யறேன், போ. சரி சித்தி, இப்பவே போய் பண்ணிடுறேன். சுஜா, நீ போட்ட கணக்கு எப்படி தப்போம்? கரெக்டா காய நகர்த்தி அப்பாவையும் பொண்ணையும் பிரிச்சுட்டான். அப்புறம் இந்த வீட்டுக்கும் அந்த நிலத்துக்கும் இவ பங்கு கேட்டு வந்து நின்றுட்டா. இருக்கிற 1.5 நிலத்துக்கும் இந்த வீட்டுக்கும் இதுலயும் இவ பங்கு கேட்டு வந்து நின்றக்கூடாதுல்ல. இப்பவே வரவ முறிச்சு விட்டாச்சு. இனிமே என் புருஷனுக்கு 2 பொண்ணுங்க தான். அதுவும் என் பொண்ணுங்க மட்டும்தான். என் பொண்ணு சிந்து தேஜா மட்டும்தான் அவருக்கு வாரிசு. இது தெருவில் கடந்தது மாதிரிதான். இனிமே இதை பத்தின கவலை எனக்கு இல்லை. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி, நாம போய் நம்ம புருஷனை பார்ப்போம். இவங்கெல்லாம் மனுஷங்களா? ஏண்டி உங்க அப்பாவுக்கு குடும்பம் அறிவில்லாம் அந்த பொம்பளை சொன்னோம் அப்படி நம்புவாரா? உண்மை நம்போது இதை நம்பாம எப்படிங்க இருப்பாங்க? எது உண்மை இல்ல எது உண்மைன்னு கேட்கறேன். எதுனா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? நீங்க சித்தி சொன்ன மாதிரி என்ன எங்க அப்பா பார்த்துட்டு போனா அவருக்கு ஏதாவது அபசோகமா தானே நடக்குது. இப்ப கூட பாருங்க, என்ன பார்த்துட்டு போனதுனால தானே அவருக்கு அவ்வளவு அடிபட்டிருக்கு. ஏய் வாய முடி, ஏதாவது சொல்லிட போறேன். வாயில நல்லா வருது. ஏமா உங்க சித்தி என்ன காடுவலாம்? உன்னை பார்த்துட்டு போனா உங்க அப்பாக்கு ஏதாவது ஒன்றும் கிடைக்கும் ஆயிடும்னு கரெக்டா அக்யூரேட்டா கணிச்சு சொல்றதுக்கு போன எடுத்து உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்காம அவர் எப்படி வண்டி ஓட்டிட்டு போனாரோ இல்ல வந்தவன் எப்படி வந்தானோ அதெல்லாம் தெரியாம இவ்வளவு பார்த்துட்டு போனாரோ அதனால அவருக்கு அடிபட்டுருக்காமா. இதெல்லாம் ஆமா உங்க அப்பா கொஞ்சம் கூட யோசிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் இப்படி தானே நடக்குது. நானும் அதை தான் சொல்றேன். எப்பயோ ஒரு தடவை நடந்தா அதுதான் கோ இன்சிடென்ட். இது கோ இன்சிடென்டோ ஆக்சிடென்ட்டோ கிடையாது. இது ஏதோ பிளான். இதுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க கேட்டீங்களா எங்க அப்பா ஏன் என்ன வெறுக்கிறாருன்னு எதனால என் பேர்ல கோவப்படுறாருன்னு? இதுதான் நடந்தது. இதனால்தான் என்ன அவர் பொண்ணே இல்லைன்னு தலை முடிக்கிட்டாரு. இனிமே நான் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அவர் வாயாலே சொல்லிட்டாரு. அவர் முகத்துலேயும் நான் முடிக்கக்கூடாதுன்னு முடிவும் பண்ணிட்டாரு. போதுமா? இதுதான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நடந்த சம்பவங்கள். உங்ககிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டேன். எத்தனையோ நான் சந்தியா கேட்டுட்டு இருந்தோம். அவகிட்ட கூட சொல்லலாம். இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். உங்க அப்பாவோட என்ன மொத்தமே தப்புடி. அவரு அவங்க சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு இப்ப வரைக்கும் தலையாட்டிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உங்க சித்தி கொடுக்குற கீழே தான் உங்க அப்பா தலையாட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா நினைக்கிற மாதிரியும் உங்க சித்தி நினைக்கிற மாதிரியும் நீ அப்படிலாம் கிடையாதுடி. நீ கல்யாணம் வந்த நாள்ல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நல்லா தானே வந்திருக்கேன். எனக்கு எதுவும் ஆகலையே. நீங்க என்னை பார்த்துட்டுலாம் போல. என்னை பார்த்துட்டேன் அத்தைக்கிட்டையும் இல்லை அக்கா கிட்டேயும் பேசிட்டு தான் போவீங்க. நீங்க என்னை பார்த்துட்டு போற மாதிரி நானும் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா உங்களை நம்பி குழந்தை இருக்காங்களா, உங்க ஒய்ஃபா இருக்காங்களா, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும் ஆயிடுச்சுன்னா அது என்னால தாங்க முடியாது. நீ என்ன பேசிட்டு இருக்கோம்? இல்லைங்க, தப்பா சொல்லல. நாளைக்கு என்னால உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும் ஆயிடுச்சுன்னா பணம் கொடுத்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஏண்டான்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேற எதுவும் மனசுல வச்சுக்கலாம் சொல்லலைங்க. இந்த மாதிரிலாம் பேசாதான் எனக்கு எதுவும் சங்கடமா இருக்கு. நான் உனக்கு உங்க அப்பாவுக்கு என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்கான். எப்படி இதெல்லாம் எப்படி நீ தாங்கிக்கிட்டான்? சின்ன வயசுல உன்னை வேலைக்கு அனுப்பி இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தீங்க. ஆனா கூடவே இருக்க உங்க அப்பாவுக்கு இது எதுவுமே தெரியல. அந்த மனுஷனாடி எனக்கெல்லாம் அந்த கண்டாடி கோவம் வருது.
தயவு செஞ்சு உங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடி வர வேணாம்னு சொல்லிட்டேன். அப்படி மட்டும் வந்தாரு நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்படின்னா சொல்லாதீங்க. எங்க அப்பாவோட கஷ்டம் உங்களுக்கு புரியல. அவர் அனுபவிச்சதுனாலதான் அவர் என்னை ஒதுக்கிட்டாரு. நீங்க என்ன எதையும் என் மூலயமா அனுபவிக்கலாம். என் மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தா அப்ப நீங்களும் கண்டிப்பா என்ன ஒதுக்கிடுவீங்க. நீங்க என் வாழ்க்கையை பாக்குறீங்கல்ல, உண்மையாவே நான் ராசி கட்ட வராங்க. என்னால எங்க அப்பாக்கோ எங்க குடும்பத்துக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, என் வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு. ஒருவேளை எனக்கு அம்மா இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுதுங்க, எங்க அம்மா போகும்போது சும்மா போகாம என்னையும் கூட கூட்டிட்டு போயிருந்தா என் வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏய் மோய முரளி, சும்மா அவனுக்கு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். மேல அப்படிதான் ரித்துக்கிட்ட இதே சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்க என்னடா என்கிட்ட இதே சொல்லிட்டு இருக்கான். ஆமா, நீ உங்க அம்மா கூட போய் சேர்ந்துடும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சோம். அப்புறம் என்னையும் நம்ம குழந்தைங்க யார் பாத்துக்கிறது? என்ன சொன்னீங்க? உங்களையும் நம்ம குழந்தையுமா? அது 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 நீ இங்க இருக்க வரைக்கும் நீ தானே பாத்துட்டு இருக்கான். இந்த லிட்டுக்குட்டி கொஞ்ச நேரம் கூட ஆள விட மாட்டேங்கிற, அவளை யாரையும் தேட விட மாட்டேங்கிற, இப்படி பொத்தி பொத்தி பாத்துக்கிறாங்க. அதான் சொன்னேன், எனக்கு ஏதாவது வேணாலும் உடனே கொண்டு வந்து தரேன். எனக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்றேன்னா, நீ இங்க இருக்க வரைக்கும் நீ தானே என்னையும் குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். அதுதான் அப்படி சொன்னேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் எந்த அர்த்தத்தையும் சொல்லலாம். நீங்க இருக்கிற வரைக்கும் நீ தானே பாத்துக்கிறேன், அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். அந்த அர்த்தத்துல சொன்னீங்களா? நானும் எதுவும் தப்பான புரிஞ்சுக்கலாங்க. தப்பான அர்த்தத்துல எடுத்துக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ளதான் எதுவுமே இல்லையே. சுஜா, ஆமா, நீலாம் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு உண்மையாவே ராசி கட்டவனா? உன் புருஷன் குத்துவீர கொலையமா வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ நீ கிடைச்சது சரிதான் போல இருக்கேன். அட நீ வேறக்கா, நீயே நம்பிட்டியா? அப்ப பாத்துக்க சுஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு. என்ன சுஜா சொல்ற? அப்பனா அது ராசிலாம் எப்படின்னா எனக்கு தெரியாதுக்கா. ஆனா என் புருஷன் அடிபட்டு வந்து நின்னதுக்கு காரணம் நான் மட்டும்தான். சுஜா, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் என்னக்கா, இருக்கிறது இந்த 1.5 வீடும் அந்த ஏக்கர் நிலமும் தான். இதுக்கும் வாரிசுன்ற பேர்ல அந்த கழுத பங்கு கேட்டு வந்துருச்சுன்னா அதனாலதான் ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறியணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தான் என் வீட்டுக்கார அவளை ராசி கட்டவன்னு அவர் முன்னாடி எத்தனையோ தடவை இப்படி சின்ன சின்ன பிளான் போட்டு பார்த்தேன். ஆனால் இவர் ஒரு தடவை நம்புறாரு, ஒரு தடவை பொண்ணுங்கிற பாசத்தில் போய் விழுந்துடுறாரு. பார்த்தேன், இதை நான் மொத்தமாக முடிச்சு விடணும்ல. அதுக்கு தான் அவர் போகிற வழியில் ஆளுங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நான் தான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணனேன். சுஜா, என்ன சுஜா சொல்ற? அப்போ உன் புருஷனுக்கு அடிப்பட்டதுக்கு காரணம் நீதானா? ஆமா, நானே தான். அதனால தான் அவர் போகும்போதே போகாதீங்க இருங்கன்னு சும்மா ஆக்டிங்க போட்டேன். ஏன்னா அவர் போய் வரும்போது இப்படிதான் வருவார்னு எனக்கு தெரியாது. சுஜா, நீ போட்ட பிளான்ல ஒருவேளை உன் புருஷனுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு? அதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லைக்கா. அது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நான் பக்காவா பிளான் போட்டுட்டேன்க்கா. இவருக்கு இந்த மாதிரி ஆடி படணும், அந்த அடி கொஞ்சம் பலமா படணும்னு பிளான் பண்ணேன். அதே போல பாட்டுருச்சு. அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் அவளை ஒதுக்கிட்டாரு. இவளால தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இவர் ராசி கட்டவங்கிற முத்திரையும் அவளுக்கு குத்திட்டாங்க. அதனால தான் இப்ப வரைக்கும் முகத்துல கூட முழிக்காம இருக்காரு. அது மட்டுமா, நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அவர் வாயால சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாரு. இதுதானக்கா நான் எதிர்பார்த்தேன். அதான் இப்படி ஒரு பிளானை பண்ணி அப்பாவையும் பொண்ணையும் பிரிச்சுட்டேன். அக்கா, எப்படிக்கா என் பிளானு? கொலகார குந்தானியா இருக்காளே, இவகிட்ட குழம்பு கிளம்புன்னு வாங்கி குடிச்சிடக்கூடாது. விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவான். இவகிட்ட நம்ம முதல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். புருஷனையே போட்டதில் பார்த்துருக்காளே, அம்மாடியும். ஐயோ, நான் இப்படி ஒருத்தைய வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. ஏதோ என் மாமியார் என் நாத்தனாருன்னு சின்ன சின்னதாக அவளுங்களை தட்டி வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இவன் என்னடானா போட்டு ஆளையை போட்டு தள்ளிடுவா போல இருக்கேன். ஐயோ சிவனேசா, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைடா. நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. இவன் உனக்கு பொண்டாட்டியா வந்தாலும் வந்தா உன் குடும்பம் மொத்தமாக நாசமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, அந்த ராதா புண்ணியவதி இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டான். கடவுளே, நான் மோசமானவதான், அதுக்காக இவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது.
அந்த பொண்ணு போன இடத்துலயாவது நல்லபடியா இருக்கணும். அந்த பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோங்க. அக்கா அக்கா என்னக்கா இதுதான்க்கா மொத்த கதையும். ஒண்ணு விடாம உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி சரி, நான் வேற உன்னை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ உள்ள வாக்கா, ஏதாவது டீ காஃபி அதை நான் போட்டு கொடுக்குறேன். நம்ம கொஞ்ச நேரம் குடிச்சிட்டே பேசுவோம். அது டீ காப்பியா? இல்ல சுஜா, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு. நான் போய் பார்க்குறேன். என் புருஷன் வேற வந்துருவாரு. நான் போய் பார்க்குறேன். நான் அங்கேயே போய் டீ காஃபி போட்டு குடிச்சிக்கிறேன். நான் கிளம்புறேன் சுஜா. அட என்னக்கா எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போறேன். இருந்து காஃபி கீஃபி குடிச்சிட்டு போவியா? அதுக்குள்ள போறேன்ற? இல்ல சுஜா, பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து குடிச்சிக்கிறேன். எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். கிரிஜாக்கா நீ கிளம்புறதெல்லாம் சரி, உன்கிட்ட தான் ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். பார்த்து நடந்துப்பேன் நான் நினைக்கிறேன். நடந்துப்பேன். ஏன்னா உனக்கு இப்போ சுஜா பற்றி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கா பார்த்து நடந்துப்பேன்ல. உன்கிட்ட இந்த விஷயம் எதுவும் வெளியில லீக் ஆகாது. இல்லை சுஜா, சத்தியமா நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொன்னதை நான் இப்போதான் மறந்துட்டேன். நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் சுஜா. அவர் வந்திருப்பாரு, நான் போய் வேலையை பார்க்குறேன்னு நான் போகிறேன். சத்தியமா எதுவும் சொல்ல மாட்டேன் சுஜா, எதுவும் சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறேன். அக்கா இப்படியே இருந்துட்டா உனக்கு நல்லது. நீ ஏதாவது யார்கிட்டயாவது வாயகிய திறந்த என்ன வேணாலும் நடக்கும். பார்த்துக்கக்கா, ஜாக்கிரதா. ஏய், இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கும். என்னன்னு சீக்கிரம் பார்த்துடலாம். சரியா? சரி, இழுத்துக்கிட்டு போய் படுக்க வச்சிட்டேன். நீங்க போய் பாடு. நேரம் பண்ணது தெரியல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க போய் பாடு. நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்ல. அப்புறம் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும். எனக்கு ஏர்போர்ட் போட வேண்டிய வேலை இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா எழுப்புண்ணா. சரிங்க, காலைல சீக்கிரம் தானே. எத்தனை மணின்னு சொல்லுங்க, நான் எழுப்பி விடுறேன். ஒரு 5:30 போல இருக்கும். ஏன்னா 7 o'clock ஃப்ளைட், அதனால 5:30 போல இருக்கும். எழுப்புறேங்க. நீங்க எதுவும் வெளியில போறீங்களா? ஓய், அப்படி நான் வெளியில எங்க போற மாதிரி இருந்தா உன்கிட்ட சொல்லாம போக மாட்டேன். ஓகேவா? இல்ல, ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். ஏர்போர்ட்டுக்கு போனா நான் வெளியில போறேன்னு அர்த்தமா? ஏன் ஏர்போர்ட்ல இருந்து வரவங்களா பிக்கப் பண்ண கூட போகலாம்ல? ஆமா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நியூ மெம்பர் வராங்க. அவங்களை பிக்கப் பண்ண தான் போறேன். அப்படியா? அம்மா யாருங்க அது? யாருன்னு நாளைக்கு வந்த பிறகு நீயே பாரு. இப்பவே நானே சொல்றேன். எப்படி நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் எழுப்பி விடு. சரியா? சீக்கிரம் போய் அவங்களை பிக்கப் பண்ணணும். இல்லை செம காண்டாயிடுவாங்க. சரி சரி சரி, கண்டிப்பா எழுப்பி விடுறேன். நீ கண்டிப்பா எழுப்பிடுன்னு தெரியும். அதெல்லாம் அலாரம் வைக்காம உங்ககிட்ட சொல்றேன். ஏண்டி, தூங்கும் போதாவது கொஞ்சம் நிம்மதியாக தூங்க வேண்டியதானே? தூங்குறியா என்னன்னு தெரியலையே. எப்போ குரல் கொடுத்தாலும் எழுந்துச்சிடறான். எத்துக்குட்டி லேசா செய்யணும்னாலே உடனே எழுந்துச்சிடறான். எப்படி உன்னால முடியுது? அப்புறம் குழந்தை இருக்கலாங்க வீட்டுல. குழந்தை இருக்க வீட்டுலலாம் அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் தூங்கக்கூடாது. சும்மா தூங்கணும், அவ்வளோதான். குழந்தை எந்த நேரத்தில் எழுந்திருக்கும், எப்போ அழுகும்னா தெரியாதுலாம். நம்ம எழுந்தாகணும்ல, அதுக்கு நம்ம அரை தூக்கம் தான் தூங்கணுமே. நீ நல்லா தூங்குங்க, அதை நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் உன் ஹெல்த் முக்கியம், அதையும் பார்த்துக்கோ. குழந்தைய பார்க்குறேன்னு உன் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காத. குழந்தைய பார்த்துக்க நானும் இருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடு. சரியா? சரிம்மா, குழந்தைய படுக்க வச்சுட்டேன். நீ போய் படுத்து தூங்கு. எனக்கும் தூக்கம் வருது. சரி, நான் போய் படுக்கிறேன். சரிங்க. ஓய், உங்க அப்பா சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்லிட்டாலும் நீ ராசி கட்டவெல்லாம் ஆயிட முடியாது. இந்த யாரும் எடை போட முடியாது. புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நல்ல ராசி தான். போய் பாடுமா. நைட்டு நான் பேசும்போது எப்படி கிருஷ் வரலாம்? நான் சொன்னதை கிருஷ் நம்பலானா இல்லை நம்பலையா? அவன்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லையே. ஒருவேளை என் மேலே சந்தேகம் வந்திருக்குமா? சே, இவ எவ்வளவு கேடியவா. பின்னாடி கிருஷ் வரான்னு ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னாலும் கமக்கமா இருந்திருக்கான். இவ ஊம குசும மாதிரி அமைதியா இருக்காளேன்னு பார்த்தா இவ எவ்வளவு கில்லாடியா இருக்கான். ஏண்டி, நீ எல்லாம் அந்த சித்திக்கிட்ட கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்தோம் இவ்வளவு ஊம குசுமையா இருக்கீங்க. இன்னும் நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தா இங்க எவ்வளவு திமிர்த்தனத்துல இருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம இருந்தது. ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய சம்பந்தத்தை நீயே ஏற்படுத்திட்ட.
இப்போ எனக்கு இந்த குடும்பத்தை விட நீ தாண்டி எனக்கு பெரிய விரோதியா இருக்கா. விட மாட்டேனே ராதா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு தேவையில்ல, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் நான் இந்த வீட்டில் பழைய பூமியா வளம் வர முடியும். நீ வந்த நாள்லேருந்து என்னால் இங்கே பழைய பூமியா வளம் வர முடியல. யாரும் என்னை நம்பாத மாதிரி இருக்கு. மாமியாக்காரி என்னடானா என்னையே எதிர்த்து பேசி திட்டான். இது நாள் வரைக்கும் வாமா பூமி போமா பூமின்னு பேசிட்டு இருந்தவா இதோட நீ இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது, இதுவே கடைசியா இருக்கணும்னு எனக்கு எச்சரிக்கை பண்ற அளவுக்கு வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ கிருஷ்ண என்னடானா அண்ணி 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 அண்ணின்னு என் பின்னாடி சுத்திட்டு இருந்தவன என்ன நீ கேட்டீங்க, ராதா பார்த்து என்ன கேட்டீங்கன்னு ஏன் முகத்துக்கு நேரம் கேட்க வச்சுட்டாலும் நான் சொன்னதை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தோம். இப்போ நான் சொல்றேன் எதுவுமே அவன் சந்தேக கண்ணத்தோட தான் பார்க்கறான். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தாண்டி, நீ மட்டும்தான். இதுக்கு மேலாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் துரத்துறேன்டி. ராதா, கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோன்னு திமுறில் இருக்கியும். திமுறை சீக்கிரமே அடக்கி வெளியில ஓட விடுறேன். பூமி, இதுக்கு மேலே அமைதியாக இருக்கக்கூடாது. எந்த காரணத்துக்காக ரோகிணி நம்ம வீட்டை விட்டு அனுப்பணுமோ திரும்பி அதே காரணத்துக்காக ரோகிணி நம்ம இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். ஆமா, ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தாதானே இந்த ராதா இந்த வீட்டு வெளில போவா. இவ வெளியில போயிட்டா போதும், ரோகிணி நம்ம எப்போ வேணாலும் வெளியில அனுப்பிக்கலாம். முதல்ல ரோகிணி இங்க வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ பண்ணுவோம். சரி, இவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. முதல்ல இவர் ஆஃபீஸ் கிளம்பட்டும். அவங்க வேலையை பார்க்குற நேரத்தில் நம்ம இங்கேருந்து போய் ரோகிணியை பார்த்து பேசணும். கண்டிப்பாக இன்னைக்கு ரோகிணியை பார்த்து பேசியே ஆகணும். ரோகிணி, நீ ஈஸியாக என் வலையில சிக்கிடுவேன். நீ எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் வானா ஓடி வந்துடுவேன், நான் போனா ஓடிடுவேன். அதனால இப்போ நீ தாண்டி எனக்கு துருப்பிச்சிட்டேன். கிருஷ்ணனோ பழி வாங்கணும்னா நீ மட்டும்தான் எனக்கு சரியான ஆள். வர வந்து உன் மண்டைய குழப்பி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர வைக்கிறேன்டி. இந்த வீட்டில் இருக்க அந்த ராதாவை ஓட விடுறேன். வெளியில போறாதா, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிருஷ்ண சொல்லணும். அதை கேட்டு சுக்கு முறை உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் இங்கேருந்து திரும்பி போகணும்டி. நீனு போவேன், சீக்கிரமே போக வைப்பா இந்த பூமி. அது சரி, காலையில் ஏர்போர்ட் போகணும், என்னை சீக்கிரம் எழுப்புன்னு சொல்லிட்டு இவர் இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்காரு. அது சரி, லேட்டாக தூங்கினா இப்படி தூங்காம சரி, வேற வழி இல்லைல்ல, எழுப்பி தானே ஆகணும். யாரையும் கூப்பிடணும்னு சொன்னாரே. சரி, எழுப்போம். எங்க எங்க ஐயோ, நல்ல தூக்கம் போல இருக்கே. சார், எங்க சார், எழுந்துறீங்க. ஏன் டிஸ்டர்ப் பண்ற? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், தூக்கமா வருது. டிஸ்டர்ப் பண்றேனா? தூக்கம் வருதா? அது சரி, தூக்கம் வராம ஏங்க ஏர்போர்ட் போகணும்னு சொன்னீங்களே, யாரையும் கூட்டிட்டு வரணும் நீங்களே. மணி 5:00ங்க. என்ன 5:30? ஏய் 5 o'clock தான் ஹெல்ப் பண்ண. கொள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் கோதை ராதை நடந்தார். மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்தவுடன் மூச்சு வாங்கி உறைந்தார். பாடல் வந்த வழி ஆடை பறந்ததையும் பாவை மறந்து தொலைத்தார். நெஞ்சை மூடிக்கொள்ள ஆடை தேவை என்று நிலவின் ஒளியை இழுத்தார். ஹாய் டியர்ஸ், ஹாய்ப்பா. என்னப்பா ராதேமணல் சீரிஸ் பார்த்தீங்களா? ஓகே டியர்ஸ், பார்த்துருப்பீங்க. ராதேமணல் சீரிஸ் பிடிச்சிருக்கான்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன ரீசன் தெரியல, மேபி ஃப்ளாஷ்பேக் கொடுத்ததுனால பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா வியூஸை பார்த்தாலே தெரியுது ராதேமணல் சீரிஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. நேற்றுக்கு போட்ட சீரீஸ் வந்து ரொம்ப 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 வியூஸ் வந்து ரொம்ப டவுனாக போயிருக்கு. ஒருவேளை கண்டினியூஷனாக கொடுக்கறதுனால பிடிக்கலையா, இல்லைன்னா ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருக்கேனே அதனால பிடிக்கலையா எனக்கு தெரியல. ஓகே டியர்ஸ், என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். ஸ்கிரிப்ட் இதுதான், ஸ்கிரிப்ட் படி கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகேவா டியர்ஸ்? ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராதாவோட ஃப்ளாஷ்பேக் சீனை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ராதாவோட அப்பா ஃப்ளாஷ்பேக் சீனை ஃபுல்லாக முடிச்சாச்சு.
எதனால் ராதாவோட அப்பா வந்து ராதாவை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ரீசனை வந்து நான் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி முடிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், இது பிடிச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல. மொத்தத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு நியூ என்ட்ரி ஒருத்தவங்க வராங்க. அந்த நியூ என்ட்ரி யாராக இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸிங் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ், ஓகேவா? இந்த நியூ என்ட்ரியோட கண்டினியூஷன் எபிசோட் வந்து கொடுக்கலாம், இன்னும் ஒரு 3-4 நாள் போகட்டும். ஏன்னா கண்டினியூவாக கொடுக்கறதாலே என்னமோ தெரியல, வியூஸ் போகலைன்னு நினைக்கிறேன். அதனால் ராதை மனதில் இப்போதைக்கு கொடுக்க மாட்டேன், ஓகேவா? கவலையே படாதீங்க, இப்போதைக்கு கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் லேட்டாகவே கொடுக்குறேன், ஓகேவா டியர்ஸ்? ஓகே, இன்னைக்கு வந்து கெட்டிமலம் சீரீஸ், மேபி இன்னைக்கு கெட்டிமலம் சீரீஸ் வரும், கொடுத்துருவேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் 15 மினிட்ஸ் வீடியோ எடுத்துட்டேன். டைமிங் கம்மியானாலும் இன்னைக்கு எப்படியாவது கொடுத்து விட்டுறேன். ஒரு 20 மினிட்ஸ்னாலும் நான் கொடுத்து விட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அமாவாசை, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளுக்கு இடையில தான் நான் வந்து வீடியோ கொடுத்து இந்த வீடியோவில் எப்படியாவது இன்றைக்கி பேசி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு வியூஸ் போகலை பார்த்தீங்களா, அதனால் இன்றைக்கி பேசிடலாம். ஒரு வேளை உங்களுக்கு சீரியஸ் பிடிக்கலையோ என்னமோ சரி நம்ம கேட்டுறது பெஸ்ட் இல்லையா அப்படின்றதால தான் வந்தேன். ஓகே டியர்ஸ், ஏன்னா ஸ்கிரிப்ட் இதுதான், ஸ்கிரிப்ட் படி இப்படி தான் நான் கொண்டு போகணும்னு நினச்சேன், அதேபடி நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிட வேண்டியது தான். ஸ்டோரி நார்மலான ஸ்டோரிஸ் வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே பாருங்க டியர்ஸ், இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு 20 நிமிஷம் வீடியோவாவது நான் கெட்டிமலத்தை கண்டிப்பாக கொடுத்துட்றேன், ஓகேவா டியர்ஸ்? ஓகேப்பா, வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே டியர்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த நியூ என்ட்ரி யாராக இருக்கும், உங்களுக்கு ஏதாவது சின்ன கெஸ்ஸிங் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ், ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு செகண்ட் சேனல்லையும் வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாரும் கேட்டிருந்தீங்க செகண்ட் சேனல் எப்போ கொடுப்பீங்கன்னு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு 3 வீடியோவாவது இல்லை 2 வீடியோவாவது நான் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன், செகண்ட் சேனல் வீடியோ, ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், வீடியோ பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். பாய் டியர்ஸ்.